20 நவம்பர் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். மார்னிங் எப்பயும் போல் டெலிகிராம் சேனலில் ப்ரீமியம்ஸோட கீ லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். அது போக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் என்ட்ரி லெவல்ஸ் எந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகணும் அப்படின்றது சொல்லிட்டேன். லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நிஃப்டி அப்கமிங் லெவல்ஸ் வந்துட்டு 26,245. இன்றைக்கி அழகாக மார்க்கெட் அந்த லெவலை போய் ஹிட் பண்ணிடுச்சு. எக்ஸாக்டாக மார்க்கெட் நம்ம லெவலை போய் ஹிட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் பவுண்டாக மாறி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கீ லெவல்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கீ லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு அப்சைடில் இருக்கிறதுனால நம்ம இந்த வீக் ஃபுல்லாமே கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து நம்ம இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ரீமியம் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்றது போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 26,100 கால் ஆப்ஷன் அண்ட் 26,200 புட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். கால் சைடு எந்த கீ லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி போகலாம்னு சொல்லியிருந்தேன்னா 158க்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் புட் சைடு பார்த்தேன்னா 183 மேலே போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ப்ரீமியம் சார்ட்டில் அது எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ கால் சைடு 26,100 கால் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 158 லெவல்ஸுக்கு கீழே தான் மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நான் ஆல்ரெடி போன வாரத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் 26,245 அந்த லெவல் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணணும். அந்த ரியாக்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் என்ன தான் கீழே வந்தாலும் அங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்து மார்னிங் அகைன் வந்துட்டு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுதுன்னு வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி புட்சையில் என்ன லெவல் சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து 183 மேலே போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி போகலான்னு சொல்லியிருந்தோம். பட் 183 மேலே மார்க்கெட் போச்சு. பட் இது வந்து ஒரு வேலிடான என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ அகைன் வந்துட்டு மார்க்கெட் 183 பிரேக் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போவே வந்துட்டு கால் சைடு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எக்ஸாக்டாக. ஸோ அதே மாதிரி ஸ்பாட் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 26,064 இந்த லெவல் ரொம்ப குருஷியலான லெவல். ஸோ இந்த லெவலில் வந்து மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக நம்மளோட நெக்ஸ்ட் லெவலை அழகாக போய் ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதே மாதிரி கால் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 158 மேலே போச்சு அப்படின்னா வந்து என்ட்ரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் 158 மேலே பாடி வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டான 216 போய் ரியாக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து நல்ல ஒரு மூவ். ஸோ இதே மாதிரி டெய்லியும் வந்துட்டு கீ லெவல்ஸ் ரியாக்ட் பண்ணும். ஸோ கீ லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக வந்து இருக்கலாம். அதுபோக ஸ்பாட் சைட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட லெவல்ஸும் டெய்லி வந்து கொடுக்க போகிறோம் இனிமேல். ஸோ லெவல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷனும் இருக்கும். என்ன தான் மார்க்கெட் கீழே வந்தாலும் கீழே லெவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன தான் மார்க்கெட் மேலே போனாலும் நம்மளோட லெவல்ஸை வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். நீ எக்ஸாக்டாக பாருங்கள், நம்மளோட லெவல்ஸை மார்க்கெட் ரியாக்ட் பண்ண உடனே ஒரே ஒரு விக்கு மட்டும் தான் வச்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்லேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் சைடு மூவ்மெண்ட் கொடுத்து அங்கே மார்க்கெட் சைட்வேஸில் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வேணும் டெலிகிராம் அண்ட் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.